வருகிற ஒவ்வொருவரும் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஆண்டவரை தேடி செல்கிறார்களோ, அவர்கள் வெறுங்கையராய் திரும்பாதபடி, அவர்கள் வெறுமையாய் எந்த நிலையில அவங்க போனாங்களோ அதே நிலையில திரும்பி வராதபடி ஆண்டவர் அவர்களுக்கு உணவு கொடுத்து பரிவு கொண்டு அவர்களை பார்த்துக் கொள்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் உண்மையான மனநிலையில ஆண்டவரை மையப்படுத்தி அவரை மட்டுமே நாடி தேடும் பொழுது நீங்களும் நானும் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். உணவு அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் அன்னைக்கு அந்த இடத்துல 3 நாள் அளவும் அவர்கள் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்ததுனால அவர்களுடைய உடல் பசியை, வயிற்று பசியை நீக்குவதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு உணவளித்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீங்களும் நானும் அவரை நாடி தேடி முதன்மைப்படுத்தி அவரை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது, அவரை தேடி செல்லும் பொழுது நீங்களும் நானும் வெறுங்கையராய் திரும்பி வராதபடி ஆண்டவர் நமக்கு உணவளிப்பார். அடுத்தது, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். எல்லா ஜனங்களும் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல உணவு தேவையா இருக்குது, எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். அப்ப ஆண்டவர் பிலிப்பை கூப்பிட்டு என்ன சொல்றாரு? இவங்க எல்லாருக்கும் உணவு நம்ம எங்க இருந்து வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எங்க இருந்து வாங்கலாம்னு கேட்கும் பொழுது, ஆனா என்ன செய்ய போறோம்? 6வது வசனம் கொடுத்திருக்கு பாருங்க. தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம் என்று தெரியும். இவ்வளவு மக்கள் வரப்போறாங்க, இந்த மக்களுக்கு அவர் உணவு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்பிட்டாரு, இன்னும் எழுந்து விட்டது. அப்படின்னும் போது எல்லாருக்கும் அவர் உணவு கொடுக்க போகிறார். அந்த உணவை எப்படி கொடுக்க போகிறார் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய காரியங்களுக்கு ஆண்டவர்கிட்ட செபிக்கிறோம், ஆண்டவரிடத்துல மன்றாடுகிறோம், போராடுகிறோம், நோன்பு இருக்கிறோம், உபவாசித்து செபிக்கிறோம், இடைவிடாமல் செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய போகிறார், உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எரேமியா 29:11 உன்னை குறித்து நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நமக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அப்ப அவருக்கு தெரிந்த திட்டங்களை உங்களையும் என்னையும் விட அவரால் தான் மிக சரியாக செயல்படுத்த முடியும், மிக சரியாக செயல்படுத்த முடியும். இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த பிளான் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிளானை எந்த இன்ஜினியருக்கு புரிந்து கொள்கிறாரோ, அந்த பிளானை எந்த இன்ஜினியர் போடுறாரோ அவர்கிட்ட அந்த வீடை கட்ட சொல்லும் பொழுது, அந்த பிளான் போட்ட இன்ஜினியருக்கு எந்த இடத்துல எங்க கம்பி வைக்கணும், எங்க பில்லர் வரணும், எங்க ஜன்னல் வரணும், எங்க கதவு வரணும், அந்த வீடு எவ்வளவு தூரம் எழுப்பப்பட வேண்டும், செவுத்தோட அளவு என்ன, சீலிங்கோட அளவு என்ன, எல்லாமே அவருக்கு என்னது? மனப்பாடமாய் தெரியும். அதுபோலதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அவருக்கு தெரியும். நீங்களும் நானும் அவரை தேடினாலே போதும், அவருக்கு உங்களையும் என்னையும் விட்டு கொடுத்தாலே போதும், ஆண்டவர் அந்த திட்டங்களை நம்மை கொண்டு நம் வழியாக செயல்படுத்துவார். பிலிப்பு மறுமொழியாக 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார்.
இங்கதான் நம்ம எல்லோருமே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கூட்டம் அங்க இருந்தது. யாரு என்ன மூட்டை முடிச்சோட வந்திருப்பாங்க, அவங்க பையில என்ன இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் சீடர்கள் யாரும் போய் ஒவ்வொரு பேகா திறந்து அங்க செக் பண்ணல. ஆனா இந்த சிறுவன் தான் உண்ண வைத்திருந்த 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் சீடர்களிடத்தில் கொடுத்தான். அந்த சிறுவன் என்ன நினைச்சு கொடுத்திருப்பான்னு தெரியாது. ஆனா அவன் கொடுத்த உடனே அந்த அப்பங்களும் 2 மீன்களும் ஆண்டவருடைய கரத்துக்கு சென்றது. இன்னைக்கு நீங்களும் நானும் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐயோ எனக்கு மட்டும்தான் இருக்கு, அந்த பையன் நினைச்சிருந்தா அதை இறுக்கமா புடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடைங்களும் இல்ல, வேற எங்கேயும் உணவு கிடைக்கிறதுக்கு உண்டான வழியும் தெரியல, எந்த ஒரு மார்க்கமும் இல்லாத நிலையில அந்த சிறுவன் அதை ஆண்டவர் மீது அவன் கொண்டிருந்த விசுவாசத்தினால கூட இருக்கலாம். அவர் நிறைய பேரை குணப்படுத்தினார், நிறைய அற்புதங்களை செய்கிறார் என்று அவர் மீது கொண்ட விசுவாசத்தினால கூட அவன் செஞ்சிருக்கலாம். அவன் என்ன பண்றான்? அதை அவரிடத்துல கொடுத்தான், சீடர்கள் இடத்துல கொடுத்தான். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் இத்தகைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறோமான்னு யோசித்து பார்ப்போம். ஒண்ணு கொடுத்தா நீ என்ன பண்ண? யாருக்கும் கொடுக்காம நீ உட்காந்து சாப்பிடு. உன்கிட்ட சாப்பிட்டது போக மீதி இருந்ததுன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கிற இந்த காலத்துல நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இத்தகைய நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த சிறுவன் சீடர்களிடத்தில் அதை கொடுத்த உடனே அவர்கள் இது எப்படி பத்துன்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சீடர்கள் யோசித்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்த உடனே 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையா இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அந்த இருந்த கொஞ்சோண்டு அப்பத்தை, இருந்த 5 அப்பத்தை எடுத்து ஆண்டவர் அந்த அப்பங்களுக்காக பிதாவினிடத்துல நன்றி செலுத்தி பகிர்ந்தளிக்க செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் நம் குடும்பத்துல நடந்திருக்கிறது. எத்தனையோ நன்மைகளை அவர் கரத்தில் இருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட வெறும் நன்றி மாத்திரம் சொல்லியிருக்கேனான்னு யோசித்து பாருங்க. 11வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவரு செபிக்கல, அப்பா இதை பழுகி பெருக செய்யுங்க, இத்தனை பேர் வந்துட்டாங்க, இத்தனை பேருக்கு நான் 5 அப்பத்தை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கல. மாறாக அதை கரத்தில் எடுத்து நன்றி செலுத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, யாரெல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோமோ அதற்காக எத்தனை பேர் நன்றி மாத்திரம் சொல்லுகிறோம்? நமக்கு ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு உடனே அப்பா நீங்க கொடுத்துட்டீங்க எனக்கு நன்றி, உடனே போய் ஒரு நன்றி திருப்பலி, இன்னார் குடும்பத்துல ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாக அப்படின்னு ஒரு பூசை வச்சிருவோம். பூசை அதுலயே பாத்தீங்கன்னா அந்த நன்றி அறிதல் முடியும் போது பாத்தீங்கன்னா நன்றியாகவும் இவர்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அடுத்த அப்ளிகேஷன் அப்படியே பின்னாடியே போட்டுரும்.
தேவைகள் இருந்து கொண்டு இருக்க ஆண்டவரிடத்துல தேவைக்காக செல்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஆயிட்டாரு. எனக்கு இதை வேணும், அதை வேணும், எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்க. நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னாக்கா அந்த பூதம் ஒண்ணு காட்டுவாங்க. ஜீபும்பான்ன உடனே அந்த பூதம் வரும். என்ன செய்யணும் எஜமானன்னு கேட்ட உடனே எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு பெரிய மாளிகை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்க கேட்க அது என்ன பண்ணும்? கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இதை விரும்பவில்லை. நீங்களும் நானும் அவரோடு உறவு கொண்டிருக்க வேண்டும். அவர் தகப்பனாகவும் சகோதரனாகவும், இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரனாக, நம் வாழ்வில் உற்ற நண்பனாக, ஒரு சகோதரனாக நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? ஏதோ ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரியோ இல்ல ஒரு ஜீபும்பா பூதம் மாதிரியோ அவரை ஏதோ சீசனல் ரிலேஷன்ஷிப், எப்பெல்லாம் எனக்கு தேவை இருக்கோ அப்பெல்லாம் உங்களை தேடி வருவேன். தேவை இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே உபவாசம் இருந்து 3 வேளையும் பட்டினி கிடந்து ஆண்டவர்கிட்ட விழுந்து பிறண்டு செபிப்போம். ஆனா அந்த தேவை முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவரே நன்றி, பை பை அப்படின்ட்டு போயிடுவோம். இன்னைக்கு எந்த மனநிலையில நீங்களும் நானும் இருக்கிறோம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கிறோமா? அதுல அழகா பாருங்க, அந்த சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீனையும் கொடுத்தான். 2 மீனையும் கொடுத்தான். ஆண்டவர் அதை எடுத்து பிதாவினிடத்துல நன்றி செலுத்தி அங்கிருந்த எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப எல்லாரும் அங்க வந்திருந்த எல்லாரும் வயிறார உண்டு அது நிரம்பி வழிந்து 12 கூடைகளில் அந்த அப்பங்களை எடுத்தார்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்மகிட்ட இருக்குது, கொஞ்சோண்டு இருந்தாலும் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் கொடுக்க முன் வர வேண்டும். ஆண்டவரிடத்துல கொடுக்க முன் வர வேண்டும். ஆண்டவருக்காக அந்த சிறுவன் அழகா அதை செய்தான். ஒருவேளை இதை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னாரான்னு தெரியாது. ஏன்னா குழந்தையை போல மாறுகிறவர்கள் விண்ணரசில் பெரியவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்ப அந்த குழந்தை தனக்கு வேணும், நான் சாப்பிடணும், என்னோட பசி ஆறணும்னு சொல்லி அவன் நினைக்கல. அவன் ஆண்டவரிடத்துல தன்னிடம் இருந்ததை எல்லாவற்றையும் கொடுத்தான். விவிலியத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல தனக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்தவர்களை, ஆண்டவருக்காய் கொடுத்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமை உன்னுடைய தந்தை வீட்டையும் உன்னுடைய நாட்டையும் வீட்டையும் தந்தையோடைய எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கிளம்பி வான்னு சொன்ன உடனே அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக கடந்து வந்தார். உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் காத்திருந்தார். அப்புறம் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை கொண்டு வந்து எனக்கு பலியிடுன்னு சொன்னார். ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு ஆண்டவரே, நீங்க 2 கொடுத்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, நான் எப்படி பலியிடுவேன்னு ஆண்டவர் கேட்க ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் முறையிடல. மாறாக ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியிட துணிந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அதே ஆபிரகாமுடைய வழித்தோன்றல்னு சொல்றோம். அப்படின்னா விசுவாசத்தின் தந்தையா இருக்கிற ஆபிரகாமின் நம்முடைய ஆதி பெற்றோராய் ஆபிரகாம் இருக்கிறார்னு சொன்னா அதற்கு காரணம் அவர் தனக்கு உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக கொடுத்தார்.
யோபுடைய காரியத்துல பாருங்க, ஆண்டவரை முறுமுறுத்து விட்டு நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி அவர்கிட்ட போய் சொல்லும் போது யோபு அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நான் அவரிடத்திலிருந்து துன்பங்களை பெற்றுக்கொள்ள கூடாதா? இன்னைக்கு ஆண்டவர் துன்பம் நமக்கு கொடுக்கல. நீங்களும் நானும் கேட்கிற ஆசீர்வாதங்கள், நீங்களும் நானும் கேட்கிற இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல ஆண்டவர் ஒரு தடையை கொடுக்கிறார் என்றார், உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? வெக்ஸ் ஆயிடுறோம், வேதனைப்படுறோம். நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் என்னத்துக்காக ஜெபிக்கணும்? எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, பிரேயர் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் மறுதலிக்கிறோம். அந்த சிறுவன் கொடுத்த 5 அப்பமும் 2 மீன்களும் பலுகி பெருகி மீதியானது 12 கூடைகளில் எடுக்கப்பட்டது. இந்த அப்பம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அங்க சாப்பிட்டவங்க யாருக்கும் தெரியாது. சீடர்களை தவிர்த்து தெரிந்த ஒரே ஒருத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுவன் மாத்திரமே. ஏன்னா தான் கொண்டு வந்தது 5 அப்பம் 2 மீன் மட்டும் தானே அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ஆண்டவர் வனாந்தரத்துல, விடுதலை பயணத்துல வனாந்தரத்துல இந்த இஸ்ரேல் மக்கள் நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு மன்னாவையும் காடையையும் கொடுத்தார். அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதை கொடுத்தார். மிகுதியாய் சேர்த்து வைத்தவர்களுக்கு அது புழுத்து போனது. குறைவாய் எடுத்தவர்களும் யாரும் இல்லை, அதிகமாய் எடுத்தவர்களும் யாரும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வங்களை, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த பலுகி பெருகுதல் ஆண்டவருடைய உடலை யோவான் 15:6 அதிகாரத்திலே சொல்லி இருக்கு. 6வது அதிகாரத்துல 2 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாம் செய்வதை அவர் அறிந்திருந்தார். 6வது அதிகாரம் 56வது வசனம், எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கும்படியாக தான் இந்த அப்பம் பலுகி பெருகுதல் என்பது ஆண்டவருடைய உடலை நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அருந்த வேண்டும் என்று. ஆண்டவரை நாடி நீங்களும் நானும் நாடி தேடி அவருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆண்டவரோடு கூட பந்தி அமரும்படியாய் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அவருடைய சதையை ராபோஜனத்துல அப்பத்தை எடுத்து பிட்டு நன்றி செலுத்தி இது என் சரீரம் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்தளித்தார். அதே போலதான் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலையும் விண்ணுலகின் மன்னாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த தன்னுடைய சதையை, விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி அவர் கொடுத்த தன்னுடைய உடலை நீங்களும் நானும் அருந்த உண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன மனநிலையில நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம்? அந்த அப்பம் 2 அப்பம் 5 அப்பமும் 2 மீனையும் அந்த சிறுவன் கொடுத்தான். அதனுடைய உட்பொருள் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பமானது ஆண்டவரை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவு எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய அப்பத்தை தன்னுடைய உடலாக கொடுக்கிறார். இந்த சிறுவன் கொடுத்தது கூட ஆண்டவருடைய உடலாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு அந்த உடல் எத்தனை பேர் உட்கொண்டாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் நற்கரணையை வாங்கி பழகினாலும்
ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாய் முழு உடலோடும் ஆன்மாவோடும் நம்மோடு கூட இணைய ஆசையா இருக்கிறார். இணைய ஆசையா இருக்கிறார். இன்னும் 10 பேர் வந்தாலும், இன்னும் 100 பேர் வந்தாலும், அந்த அப்பத்தை சிறிது சிறிதா உடைத்து கொடுத்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவர் முழுவதுமாய் பிரசனமாய் இருக்கிறார். முழுவதும் பிரசனமாய் இருக்கிறார். அந்த மீனை பற்றி பார்க்கும் பொழுது 2 மீன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவன் 2 மீனை சீடர்களிடத்துல கொடுக்கிறான். மீன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு கிரேக்க வார்த்தை இத்தூஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ICTHUS, இத்தூஸ். அதை எழுதும் போது IXOYE அப்படின்னு எழுதுவாங்க. IXOYE அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மொழியிலேயும் ஆண்டவர் பேசிய எபிரேய மொழியிலேயும் கிரேக்க மொழியிலேயும் ஜே என்ற எழுத்து கிடையாது. அதற்கு பதிலாக ஐ என்ற எழுத்தை தான் பயன்படுத்துவார்கள். அதனாலதான் ஆண்டவருடைய சிலுவையில பாத்தீங்கன்னா ஜீசஸ் நாசரேத் அப்படின்றத INRIன்னு குறிக்கப்பட்டிருக்கிறது. அது முதல் ஐ வந்து ஜீசஸ் நாசரேத் அப்படின்ற வார்த்தை தான் அது குறிக்குது. அதே போல இங்க மீனை எழுதும் பொழுது இத்தூஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது IXOYE அப்படின்னு எழுதுவாங்க. அந்த ஐ அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ், எக்ஸ் அப்படின்னா கிரைஸ்ட், கிறிஸ்து, ஓ அப்படின்றது காட்ஸ், ஒய் சன், இ சேவியர். அந்த மீன் என்பது கூட ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதனாலதான் மத்தேயு 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 6வது அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல மீனை கேட்டால் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா, அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? அப்பம் அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்து தான், மீன் அப்படின்னாலும் இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அந்த கிரேக்க மொழியில மீன் அப்படி என்றாலும் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன், மீட்பர் என்று பொருள்படும்படியாய் இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவரையும் அவருக்கு ஏற்புடையதையும் நீங்களும் நானும் தேடும் பொழுது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை, உலக பிரகாரமான காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் திருப்பலியிலையும், ஒவ்வொரு நாள் நீங்களும் நானும் காணுகிற திருப்பலியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நற்கருணை வடிவில, அப்ப வடிவில, ரச வடிவில அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் உணவாகவும் பானமாகவும் தருகிறார். அதை நீங்களும் நானும் உட்கொள்ளும் பொழுது அவரோடு கூட சகோதரனாக, சகோதரியாக நீங்களும் நானும் ஐக்கியப்படுகிறோம். அதை தொடர்ந்து உட்கொள்ள அவரை போல அவருடைய சாயலாக நீங்களும் நானும் மாறுகிறோம். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1வது அதிகாரம் 27வது வசனம், நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதனை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கினார். நம் உருவிலும் நம் சாயலிலும். அப்ப ஆண்டவருடைய உருவத்தையும் சாயலையும் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமேயானால் நீங்களும் நானும் அவருடைய உடலை பருக வேண்டும்.
அவருடைய உடலை உட்கொள்ள வேண்டும், அவருடைய ரசத்தை பருக வேண்டும். பேசலாம். அப்ப ஒவ்வொரு நாள் திருப்பலிகளையும், ஒவ்வொரு நாள் பந்தி அமர்தலும் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் தாராளமாய் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்கும் நீங்களும் நானும் நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பனே, அந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அப்பா, மட்டுமா எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லி உள்ளது போல, நீ செய்ய போவதை நீ அறிந்திருக்கிறேன். எரேமியா 29:11 சொல்லி உள்ளது போல ஆண்டவரே, என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் உமக்கு தெரியும் என்றோ, நீங்க அறிந்திருக்கீங்க ஆண்டவரே.